அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன்சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் சுமன்சி. 2026 திமுகவை வீழ்த்தி பாஜக என்டிஏ இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. 39% எங்களுடைய கூட்டணிக்கு வாக்கு பலம் இருக்கு, இன்னும் உழைத்தால் ஆட்சியை பிடித்து விடுவோம் அப்படின்றார். அமித்ஷாவுடைய கணிப்பு எப்படி பாக்குறீங்க? ஒன்று, அவர் சொல்றதுல 39ங்கிறது கொஞ்சம் அதிகமா சொல்றது. பட் ஒரு 35 அந்த வாக்குல அவங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. சோ கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் உழைச்சா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மெசேஜை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது, ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இந்தியாவிலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் என்று அழைக்கப்படுபவர், பூத் கமிட்டி லெவலுக்கு வந்து உழைச்சு அவங்களோட பேசி, இதேதான் ஆச்சு உத்தரப்பிரதேசத்துல 3 டிஸ்ட்ரிக்ட் பூத் கமிட்டி இன்சார்ஜா அவர் எடுத்துக்கிட்டாரு. சோ இது அவங்களுடைய கல்ச்சருக்கு டெஃபினட்டா அது வரவேற்கத்தக்க ஒன்று. யூஸ்வலா நம்ம நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஒரு ஹை லெவலுக்கு போன அப்புறம் பூத் கமிட்டி எல்லாம் யாராவது லோக்கலா பாத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல விட்டுருவாங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி திரு அமித்ஷா தொடர்ந்து பூத் கமிட்டி லெவல்ல ஒர்க்கர்ஸ அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு ஒரு உழைப்புக்கு அது டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் சைன். 8 கூட்டங்கள் நடக்கும், கடைசியா சென்னையில பெரிய மாநாடு மாதிரி நடத்துவோம் அப்படின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது இபிஎஸ் அவர்கள் பெயரை தவிர்த்து வந்தார், இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்றாரு. அண்ணாமலையே அதிருப்தியில இருக்காரு பாஜகன்னு சொல்லப்பட்ட சூழல்ல அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா இது ஒரு பப்ளிக்லி ஸ்டேட்டட் பொசிஷன். அவங்க ஏற்கனவே இந்த இபிஎஸ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, அதனுடைய தலைவர் இபிஎஸ். இது ஸ்டேட்டட் பொசிஷன். அது அண்ணாமலைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது செகண்டரி. முடிவு எடுக்கிறவர் திரு அமித்ஷா, திரு மோடி. அண்ணாமலை அவர்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. சோ அதனால we have to accept the fact. அதுதான் ஒரு 1.5 மாசம் மீடியாவுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. இல்ல இபிஎஸ் ஏத்துக்க மாட்டேங்காங்க, அதுல ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும். அது இல்லை, திட்டவட்டமாக இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறது ஒரு ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி அலையன்ஸ். இல்ல, அது அண்ணாமலை வெளிப்படுத்தாம இருந்தார் இல்லையா? இந்த கூட்டணி உருவான போது அண்ணாமலை வெளியேறினார் அல்லது வெளியேற்றப்பட்டார் தலைவர் பதவியில இருந்து. அவர் அடுத்து எங்கேயும் அகாமடேட் ஆகல, எந்த பொறுப்பும் போடல. இப்போ அவர் இபிஎஸ் ஏத்துக்கிறார் அப்படின்றது என்ன மாதிரியான சமிக்கை? இல்லைங்க, அவர் ஏன் முன்னாடி பண்ணலங்கிறத நம்ம விவாதிக்கலாம். ஏன்னா அதுதான் தவறு. ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ரீதியா நீங்க போனீங்கன்னா அது நிச்சயமா அதுவும் பாஜக போன்ற ஒரு கட்சியில அதுக்கு ரொம்ப இடம் கொடுக்க மாட்டாங்க. மேபி அந்த புரிதல் திரு அண்ணாமலைக்கு இப்ப வந்திருக்கலாம். சரி, இது வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரி நம்ம டஃப் அப்ரோச் இருந்தாக்கா கட்சியில தான் நமக்கு ஸ்பேஸ் குறையும், அதனால இது ஏத்துக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரோ என்னவோ. நன்றி டாக்டர் சுமன்சி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.